இளைஞர் ஒருவர் தன்னுடன் வேலை செய்யும் ஊழியர்களின் ஒப்புதலுடன் அவர்களது மனைவிகளை கர்ப்பமாக்கி வரும் செய்திதான் இணையத்தில் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. ஜப்பானின் ஒசாகாவை சேர்ந்த ஹஜிமே என்ற 38 வயதான நபர் தனது அலுவலகத்தில் வேலை செய்யும் ஊழியர்களின் மனைவிகள் உள்பட பலரை விந்தணு தானம் மூலம் கருத்தரிக்க உதவியிருப்பதாக தெரிவித்துள்ளார். விந்தணு தானம் தானே, இதில் என்ன இருக்கிறது என்று யோசிக்கலாம். ஆனால் அவர் செயற்கை கருத்தரிப்பு முறைக்கு மட்டுமே விந்தணு கொடுப்பதில்லை. மாறாக பெண்களுடன் உடலுறவு கொண்டு விந்தணுவை தானமாக கொடுக்கிறாராம். இதுவரை அவர் 7 பெண்கள் கருத்தரிக்க இவ்வாறு உதவியதாக கூறியிருக்கிறார். தி சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் இது தொடர்பான செய்தியை வெளியிட்டுள்ளது. முதலில் இந்த செயல்முறை 5 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பித்து விட்டதாகவும், அப்போது உடன் வேலை செய்யும் நண்பர் ஒருவர் தனக்கு சில சிக்கல்கள் இருப்பதால் மனைவியை கருத்தரிக்க வைக்க முடியவில்லை என்றும் இதற்கு உதவுமாறும் கோரிக்கை வைத்துள்ளார். இதனால் அந்த நண்பரின் மனைவியுடன் நெருக்கமாக இருந்து அவரை கருத்தரிக்க உதவியிருக்கிறார் ஹஜிமே. ஆரம்பத்தில் தயங்கினாலும் அந்த தம்பதி அழகிய குழந்தையை பெற்றெடுத்து சந்தோஷமாக இருப்பதை பார்த்து ஹஜிமே தனது பணியை தொடர முடிவு செய்துள்ளார். தொடக்கத்தில் தனது நண்பரைப் போலவே சிக்கலை எதிர்கொள்ளும் தம்பதிகளுக்கு உதவ ஹஜிமே நினைத்துள்ளார். ஆனால் அதன் பிறகு தன்பால் ஈர்ப்பாளர்கள் பலர் இவரை அணுகியுள்ளனர். மேலும் திருமணமாகாமல் குழந்தை பெற விரும்பும் பெண்களும் இவரது உதவியை நாடியுள்ளனர். ஏனென்றால் ஜப்பான் சட்டப்படி தன்பால் ஈர்ப்பாளர்களும் திருமணமாகாத பெண்களும் செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ள முடியாது. இதனால் அவர்கள் ஹஜிமே உதவியை நாடியுள்ளனர். இதுவரை 20க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் அதில் 7 பேரை வெற்றிகரமாக கருவுற செய்துள்ளதாகவும் சொல்கிறார். மேலும் இதுவரை 4 பேர் ஏற்கனவே குழந்தையை பெற்றெடுத்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னிடம் தொடர்பு கொள்வோரிடம் செயற்கை கருத்தரிப்பு அல்லது உடல் உறவு இரண்டில் எதன் மூலம் விந்தணு தானம் தேவை என அவர் கேட்பாராம். அவர்கள் எதை சொல்கிறாரோ அதன்படி தான் தானம் கொடுப்பதாக ஹஜிமே கூறியுள்ளார். இது குறித்து பேசியுள்ள அவர், வாடிக்கையாளர்கள் கர்ப்பமாகி அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் போது நான் சமூகத்திற்கு ஏதோ செய்ததை போல மிகவும் திருப்தி அடைகிறேன் என்று கூறியுள்ளார். அதோடு தனது விந்தணுவை தானமாக கொடுக்க எந்த ஒரு கட்டணத்தையும் அவர் வசூலிப்பதில்லையாம். ஜப்பானில் இது போன்ற விந்தணு தானம் குறித்த தெளிவான சட்டங்கள் எதுவும் இல்லை. இருப்பினும் இதுபோல டாக்குமெண்ட் இல்லாமல் விந்தணு தானம் செய்யும் போது பல சிக்கல்கள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. இந்த செய்தி தற்போது இணையத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது.